சம்பளம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் சேவிங்ஸும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்ல. இந்த 15,000 ரூபாய் வந்துட்டு மாதம் மாதம் சேமித்து வச்சாலே நீங்கள் 20 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸாக இருக்கும். நம்மளோட பணத்தை கரெக்டாக நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம பேங்க் பேலன்ஸில் க்ரோர்ஸ் கொண்டு வர முடியும். நாளைக்கே கிடையாது, 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் ஈஸியாக கொண்டு வர முடியும். முன்னாடிலாம் நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம மொபைல் ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப் வாட்ச் பண்ணுறது, இல்லை யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணுறது, ஏதோ ஒன்று பொழுதுபோக்குக்காக நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் இப்போ பெரும்பாலான இடங்கள்ல எல்லாரும் கிராஃப் செக் பண்ணிட்டு இருக்காங்க. கிராஃபா என்னன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் கிராஃப் பற்றி தான் சொல்கிறேன். ஸோ ஒரு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட பணம் லாஸ் ஆகுது இல்லை ப்ராஃபிட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க இது என்னடா கிராஃப் மேலே ஏறுது கீழே இறங்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத சும்மா செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பொழுதுபோக்குக்காகவே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிஜமா இப்படி ஒரு பழக்கம் ஒரு புழக்கத்தில் வந்துருச்சு நம்ம மக்கள் மத்தியில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப சேஃபர் ஜோனான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நானே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் ஒரு சில நபர்களுக்கு சந்தேகங்கள் என்னன்னா, தினமும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க, சில பேர் மாசம் மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க, சில பேர் லம்சமா ஒரே லமண்டா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்களே, எப்படிதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எஸ்ஐபியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை லம்சமா ஒரு பணத்தை நீங்க போடலாமா அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷனும் அண்ட் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸையும் நமக்கு கூட சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு மென்டர் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. எஸ்ஐபி வந்துட்டு எனக்கு பெட்டரா லம்சம் வந்து பெட்டரா அப்படிங்கிறது வந்து ஒரு டேபிள் மூலியமா கூட நம்ம வந்துட்டு ஒரு புரிதல் வந்துட்டு நம்ம கொண்டு வந்தோம். இப்போ ஒரு கால்குலேட்டர் இருக்கு, அந்த டூல் பயன்படுத்தி வந்து எது பெஸ்ட் அப்படிங்கறது வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட் அந்த டூலை வச்சு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் காட்ட போகிறேன், அவ்வளோதான். நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இடி மணி அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக் டைம்ஸோட டூல். இது etmoney.com அப்படிங்கிற டூல் வந்துட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட் தான். ஸோ etmoney.com டூல்ஸ் அண்ட் கால்குலேட்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேட்டர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே வரும். கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்கனாலும் நிறைய டூல்ஸ் கொடுக்கும். ஸோ எந்த டூல்ஸ் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே ரைட் கார்னரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மந்த்லி எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குது, லம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்துட்டு கம்பேரிசன் பார்த்துக்கிட்டோம். கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்துட்டு பொதுவாக ஒரு 7 வருஷத்தில் அந்த மார்க்கெட் என்ன இருக்குது, லைக் இந்த நிஃப்டி 50ல் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட தொகை உங்களோட அமௌண்ட் வந்துட்டு என்ன ஆயிருக்கும், அதே மாதிரி லம்சமில் வந்து முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட அமௌண்ட் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம போன மாடியில் புரிஞ்சுட்டோம் இல்லையா. இப்போது அந்த கோல்லாம் ஓகே, நிஃப்டி 50லாம் விட்டுடலாம். நீங்கள் முதலீடு பண்ணுற பணம் வந்துட்டு என்ன ஆக போகுது, எஸ்ஐபியில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அதே மாதிரி லம்சமில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போது மாதம் மாதம் உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும்? 1000, 2000, 5000 வச்சுக்கலாமா? சரி, 5000 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் மந்த்லி அப்படிங்கிறது வந்து இங்கே 5000 இருக்குது. எவ்வளோ காலகட்டத்துக்கு முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நம்ம 10 வருஷம் எடுத்துக்கலாம், 5 வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ், அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ. மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு நம்ம சில மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நமக்கு 20%, 30% கூட கொடுக்கும். பட் நம்ம அவ்வளோ சூப்பர்லேட்டிவாக அவ்வளோ லைக் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக யோசிக்க தேவையில்ல. 12% அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 12% அப்படின்னு எடுக்கிறப்போ வந்துட்டு மொத்தமாக, அதாவது மாதம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, 12 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ 5000 × 12 எவ்வளோ? 60000. இது 10 வருஷத்துக்கு பண்ண போகிறீங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 60000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதே 10 வருஷத்துக்கு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 6 லட்சம். மொத்தமாக வந்துட்டு 6 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளோ? அதாவது என்னென்னா 12% வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ், உங்களோட லாபம் அப்படின்னு சொன்னால் 6 லட்சத்தில் உங்களுக்கு 5.62 lakhs வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் ஆகும். ஃபியூச்சர் வேல்யூ 10 வருஷம் கழிச்சு உங்களோட தொகை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் 11.62 lakhs ஆகும். இது எஸ்ஐபியில் மாதம் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ. இதே லம்சமில் நம்ம வந்துட்டு ஒரு கம்பேரிசன் எடுத்துக்கலாம். லம்சம் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். பட் இங்கே மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. லம்சம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு 5000 ரூபாங்கிறது வந்து லம்சம் அமௌண்ட் கிடையாது, மாதம் பண்ணக்கூடிய தொகை. லம்சமாக எவ்வளோ பண்ண முடியும்? ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம் எடுத்துக்கலாமா? ஏன்னா அங்கே வந்துட்டு மொத்தமாக 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி அட்லீஸ்ட் அதில் பாதியாவது எடுத்துக்கலாம், இல்லை அதே அமௌண்ட்டே எடுத்துக்கலாம். மொத்தமாக நீங்கள் 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. வேணா அப்புறமா கம்மி பண்ணி ஒரு வாட்டி பார்க்கலாம். எவ்வளோ வருஷம் எடுத்துக்கிட்டோம்? அங்கே 10 வருஷம் எடுத்துக்கிட்டோம். அதே 12% தான் ரிட்டர்ன் வருதே பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லம்சமில் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட லாபம்
12.64 லட்சம் ஆயிருக்கு. ஃபியூச்சர் வேல்யூ வந்து 18.64 லட்சம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட கெயின். 10 வருஷம் கழிச்சு நீங்கள் லம்சம் 6 லட்ச ரூபாய் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 18.64 lakhs ஆயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எஸ்ஐபியில் வந்துட்டு 10 வருஷத்தில் தான் 6 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னால் ஒரேடியாக இப்போ 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சப்போஸ் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே 10 வருஷம் எடுத்துக்கலாம், அதே ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க 1 லட்ச ரூபா. கெயின்ஸ் வந்துட்டு 2 லட்ச ரூபா வருது. ஃபியூச்சர் வேல்யூ வந்துட்டு 3 லட்ச ரூபா ஆகும். ஸோ 1 லட்ச ரூபா நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 10 வருஷத்தில் அது 3 லட்சம் ஆகும். அதே 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 15 லட்ச ரூபா ஆகுது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? சரி, 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறப்போ வந்துட்டு இப்போ உங்ககிட்ட வந்துட்டு இப்போ 1 லட்ச ரூபா இருக்குது. ஆனால் அந்த 1 லட்ச ரூபா வந்துட்டு எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் போட வேண்டாம். நான் வந்துட்டு மாதம் 5000 வந்து போடுறேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு நான் கொடுக்கறதுக்கு ரெடி. அண்ட் நான் மொத்தமாக 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். 10 லட்சம் முடிவில் எனக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்துட்டு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 13 லட்ச ரூபா நமக்கு வந்துச்சு இல்லையா? இல்லை 11 லட்ச ரூபா சம்திங் வந்துச்சு நமக்கு. அதுக்கப்புறமா லம்சமாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணோம். லம்சமாக வந்துட்டு அதே 6 லட்சம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது 18 லட்சமாக வருது. அது ஓகே. ஆனால் இப்போ ஒரு 5 லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வச்சு பார்த்தோம். லம்சமில் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு 15 லட்ச ரூபா ஆகுது. ஸோ இந்த கம்பாரிசனில் என்ன புரியுது உங்களுக்கு? நீங்கள் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மாதம், அது வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் வருது. அதே மாதிரி ஒரேடி 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 18 லட்சம் வருது. பட் லம்சமில் 1 லட்ச ரூபா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இன்னைக்கு என் கையில் 1 லட்ச ரூபாய் இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாவை நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த 1 லட்சம் வந்துட்டு 10 வருஷத்தில் 6 லட்சமோ 8 லட்சமோ ஆகலை. அது வந்துட்டு 3 லட்சமாக தான் ஆகுது. ஆனால் இதுவே நான் 5 லட்சம் போட்டேன் அப்படின்னு சொன்னால் அது 15 லட்சம் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, லம்சமில் சப்போஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா பெரிய தொகையாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம். சின்ன தொகை அப்படின்னு நான் சொல்கிறது வந்து 1 லட்சத்துக்கும் கீழே இல்லை 2 லட்சத்துக்கும் கீழே ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மொத்த கேபிட்டலையும் மியூச்சுவல் ஃபண்டில் போடாமல், லம்சமில் போடாமல் மாதம் எஸ்ஐபிக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ரெண்டுமே நல்ல ஆப்ஷன் தான். லம்சம் அப்படின்னா நிஜமாவே லம்சம் அமௌண்ட் போட்டால் நமக்கு பெட்டர். ஸோ இதுதான் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டோட கால்குலேட்டர். இதில் வந்துட்டு இதே மாதிரி இப்போ நான் கொடுத்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் வேணுமோ, இல்லை இந்த பீரியட் வந்து 10 வருஷம் இல்லாமல் 5 வருஷம் அப்படின்னு வச்சு கூட நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். 5 வருஷத்தில் போட்டிங்கன்னா உங்களோட 5 லட்சம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் 8 லட்ச ரூபா வருது. அதுவே 10 வருஷத்தில் வந்துட்டு இதுவே வந்து 15 லட்சம் ஆயிடுது. ஸோ எவ்வளோ காலகட்டம் வந்துட்டு அதிகமாக உங்களோட அமௌண்ட் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் சேமித்து வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இப்போது இதே வந்துட்டு மாதம் சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திருப்பி நம்ம மந்த்லி எஸ்ஐபிக்கு போவோம். மந்த்லி எஸ்ஐபிக்கு போயிட்டு நான் மாதம் 5000 ரூபாய் இல்லை, கொஞ்சம் எனக்கு வருமானம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு 15000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். 10 வருஷம் இல்லை, நான் வந்துட்டு இன்னைக்கு தேதிக்கு 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்துட்டு அதே 12% அப்படின்னு வச்சுக்கலாம். கீழே போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 76 லட்சம் வந்து இருக்கும். இதுவே எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து 12 இல்லாமல் நமக்கு லைட்டாக அதிகமாகி 14% இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது 92 லட்சம் ஆகுது. இப்போ இதுவே வந்து 15 வருஷத்தில் இல்லாமல் 20 வருஷம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 2 கோடி. நீங்கள் மாதம் 15000 ரூபா தான் வந்து முதலீடு பண்ண போகிறீங்க. நான் ஏற்கனவே வந்துட்டு ஆரம்பத்தில் முதல் மாடியிலே சொன்னேன், நான் வந்துட்டு பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், எனக்கு வந்துட்டு என்னோட ரிட்டையர்மெண்ட் டைமில் கோடி ரூபாய் வந்துட்டு என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்துட்டு என்னோட சம்பளம் வந்து பல லட்சங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இல்லைன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் 15000 ரூபாய் வந்துட்டு மாதம் சேமித்து வச்சாலே நீங்கள் 20 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக இன்டெப்த்தாகவே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். லார்ஜ் கேப்னா என்ன, ஸ்மால் கேப், மிட் கேப், இந்த மாதிரி பல விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷத்தினுடைய முடிவில் ஸ்டெப் அப் பண்ணுறதுனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாங்க. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் எங்களால் முழு விவரங்களும் கொடுக்க முடியாது. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் கோடீஸ்வரர் ஆகுங்கள் அட்வான்ஸ்டு கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி ஒரு கிளியர் கட்டாக அவர் சொல்லிக் கொடுக்குறாரோ அதே மாதிரி அந்த கோர்ஸ்லையுமே ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வாங்க எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா எஸ்ஐபினா என்ன, லம்சம்னா என்ன அப்படின்னு நமக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. 5000 ரூபாய் வந்துட்டு மாதம் வந்து நம்ம சேமிக்கிறோம், அது ஓகே, அது வந்துட்டு எஸ்ஐபி. இதே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்னோட சம்பளம் 50000 ரூபாய். நான் வந்துட்டு அந்த 50000ல் ஒரு 10% வந்துட்டு சேவ் பண்ணுறேன். அதாவது என்னன்னா மற்ற சேவிங்ஸ் ஆப்ஷன்லையும் போடுறேன், 10% வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கி வைக்கிறேன்.
ஸோ 50,000 ரூபாய் என்னோட சம்பளம் அப்படின்னு சொன்னால் நான் 5,000 ரூபாய் வந்துட்டு சேமித்து வைக்க முடியும். இதுவே வந்துட்டு 1 வருஷத்துலையோ இல்லை 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ எனக்கு சம்பளம் உயர்வு அப்படிங்கிறது வந்துட்டு நடக்க போகுது. அப்போ என்னோட சம்பளம் வந்துட்டு 1 லட்சம் ரூபா ஆகுது. 1 லட்சம் ரூபா வந்துட்டு என்னோட சம்பளம் இருக்கிறப்போ நான் எஸ்ஐபி வந்துட்டு அதே 5,000 ரூபாய்க்கு தான் நான் கொடுப்பேனா அப்படின்னு கேட்டால் கொடுக்கலாம். பட் சம்பளம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதே சமயத்தில் சேவிங்ஸும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்ல. அந்த மாதிரி வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேனோ அந்த தொகையும் வந்துட்டு என்னோட சம்பளம் உயர உயர நான் அந்த சேமிப்பையும் உயர்த்துவேன் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அது வந்துட்டு ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எஸ்ஐபி வந்துட்டு தொகை நான் இன்னைக்கு 5,000 ரூபா தரேன், 1 வருஷத்துக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் குறிப்பிட்ட விகிதம் வந்துட்டு நான் உயர்த்த போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கும் ஒரு கால்குலேட்டர் இருக்குது. அந்த கால்குலேட்டர் சப்போஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் மாதம் 5,000 ரூபா முதலீடு பண்ணுறீங்க, ஓகேவா? ஆனுவல் ஸ்டெப் அப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப பண்ணல, 10% தான் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது இந்த வருஷம் நீங்கள் எஸ்ஐபி ஃபுல்லாக கட்டியிருக்கீங்க 5,000 ரூபாய்க்கு அப்படின்னு சொன்னால் 5,000 ரூபாயில் 10% எவ்வளோ? 500 ரூபா. ஸோ அடுத்த வருஷம் வந்துட்டு 5,500 கட்டுவீங்க. அதுக்கும் அடுத்த வருஷம் வந்துட்டு அதில் இன்னொரு 10% எக்ஸ்ட்ராவாக கட்டுவீங்க. 5,500 10% எவ்வளோ? 550. ஸோ அதுக்கும் அடுத்த வருஷம் எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னு சொன்னால் 6,050 ரூபா வந்துட்டு எஸ்ஐபியாக கட்டுவீங்க. இந்த மாதிரி வந்துட்டு இது காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் காலகட்டத்துக்கு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட தொகை என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் 16 லட்சம் ரூபாய் ஆக போகுது, ஓகேவா? ஒரு உதாரணத்துக்கு இதை நம்ம நார்மல் எஸ்ஐபி வச்சு கம்பேர் பண்ணுவோம். அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதானே. நார்மல் எஸ்ஐபி இருக்குது, 5,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் 10 வருஷத்துக்கு, ஓகேவா? அதே 12% ரிட்டர்ன். நமக்கு இப்போ எவ்வளோ வருது? மொத்தமாக 11.62 லட்சம் ரூபாய் வருது, கரெக்டாக? இப்போ அங்கே போவோம். அங்கே ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் 5,000 ரூபா தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் வருஷம் வந்துட்டு 10% வந்துட்டு அந்த எஸ்ஐபியில் நம்ம உயர்த்துறோம். அதே 12% தான், அதே 10 வருஷம் தான். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த 10 வருஷம் முடிவில் 16,87,000 கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு சேவ் ஆக போகுது. ஸோ மாதம் நம்ம வந்துட்டு உயர்த்தலை, வருஷம் ஒரு 500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு 500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதுக்கும் அடுத்த வருஷம் 550 இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம உயர்த்துட்டே போகிறதுல 10 வருஷம் முடிவில் நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேலே வந்துட்டு சேவிங்ஸில் அதிகமாக நமக்கு லாபம் இருக்குது. இது 5,000 ரூபா அப்படின்னு இப்போ போடுறப்போ, இதுவே 15,000 ரூபா நீங்கள் ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதே 10% தான் வந்து நீங்கள் உயர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் நீங்கள் 15,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 50 lakhs நீங்கள் வந்துட்டு சேமித்து வச்சுருப்பீங்க. இதுவே அங்கே கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? அங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ 34.85 லட்சம் 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட நமக்கு 15 லட்சம் ரூபா வந்துட்டு லாபம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புரிதல். லம்சம்னா என்ன, எஸ்ஐபினா என்ன, மாதம் கட்டினா நமக்கு என்ன ஆகும், லம்சமாக பணத்தை போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக கோடீஸ்வரர் ஆகுங்கள் அட்வான்ஸ்டு கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஃப்ரீடம் ஆப்பில் இருக்குது. இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோர்ஸ்க்கான லிங்க் கொடுக்க சொல்கிறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.